தஞ்சாவூர்லேருந்து சுரேந்தர் பேசுகிறேன். இப்போ எப்படி ரோஸ் கண்ணில் வேர் பிடிக்க வைக்கிறது, பதியம் போட வைக்கிறது என்பது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ரோஸ் கன்று. இப்போ இதிலேருந்து எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், வேர் பிடிக்கிறது எப்படி தேவையான பொருட்கள். இதுக்கு சாதாரண நம்ம தோட்ட மண் தான். இந்த மண் எப்படின்னா இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாரி இருக்கணும். ஆனால் களிமண்ணாக இருக்கக்கூடாது, உதிரியாக இருக்கணும். சரியா? இதில் ஈரப்பதம் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாரி தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு மண், சாதாரண பிளேடு, ஒரு கவர் பை, ஒரு நூல் கண்டு இருந்தாலே போதும். இந்த ரோஸில் நம்ம வேர் பிடிக்க வைக்கலாம். இப்போ பார்ப்போம் ரோஸ் எப்படி வேர் பிடிக்க வைக்கிறது. நம்ம இப்போ எப்படி அங்கே உபகரணத்தை வச்சு இதில் எப்படி நம்ம கட் பண்ணி வேர் பிடிக்க வைக்கிறது என்று ரோஸ் கண்ணில் வழியாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்தமாரி நம்ம வந்து சுற்றி இந்த லேயர் இருக்குது பாருங்கள், அதை நம்ம அரிஞ்சிடணும். சாதாரண பிளேடை வச்சு லைட்டாக அழுத்தி ரொட்டேட் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தினோம்னா அந்த தண்டு உடஞ்சிரும். அதனால் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த சுற்றிட்டோம். இப்போ இதுக்கு நேராக நம்ம இப்போ பாருங்கள், இப்படி நேராக நம்ம இதை கிழிக்கணும். கிழிச்சிட்டு பிளேடை வச்சுருங்க. அழகாக நம்ம நெகத்தாலேயே இப்படி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், அழகாக இப்படி உரியுது பாருங்கள். இதுக்கு தான் எபிடமல் லேயருமாங்க. இந்த லேயரை நம்ம அழகாக எடுத்துடுறோம். பாருங்கள், நம்ம அழகாக ரொட்டேட் பண்ணோம்னா, ரொம்ப டீப்பாக ரொட்டேட் பண்ணோம்னா இந்த சதையும் கிழிஞ்சிரும். அதனால் அழகாக இந்தமாரி ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள் பாருங்கள், அழகாக வந்துருக்கு பாருங்கள். இது நம்மளுக்கு வேஸ்ட்டு. இப்போ இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ இதில் தான் நம்ம வந்து மண்ணை வச்சு கட்ட போகிறோம். இப்போ மண்ணை வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பேப்பர் இருக்குது, இந்த பேப்பரை அழகாக நம்ம இப்படி வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இதை மூடுனாப்ப இப்படி வச்சிடறோம். இந்த முள்ளெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்துச்சுன்னா இந்த முள்ளெல்லாம் அகற்றிடுங்க. அகற்றிட்டு இந்த இதை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி நல்லா அப்படி கட்டுங்க. இப்படி கட்டுங்க. சாதாரண நம்ம ஆஸ் யூஷுவலாக ஏதாச்சும் ஜாமான் வாங்குற கவர் பையே போதும். சும்மா ஒரு ரஃப்பாக கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கட்டிப்போம். இப்போ இதில் மண்ணை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையில்லாத முள்ளை நீங்கள் அகற்றிடலாம். அந்த இடத்துக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இதில் மண்ணை ஃபில் பண்ண போகிறோம். மண்ணில் எந்த இதுவும் இல்லாமல் இந்தமாரி உதிரியாக பார்த்துக்கணும், கல் இல்லாமல். இதுக்கு வேறு எந்த மண்ணும் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன போல் சாதாரண நம்ம வீட்டு மண் தான். இப்போ பாருங்கள், இந்த மண்ணை அழகாக இந்த இப்போ நம்ம போட்ட பேக்கெட்டுக்குள்ளார அழகாக இப்போ போட்டுடுறோம். அழகாக இது வந்து ஃபில் பண்ணணும். இதில் எந்த வித ஏர் கேப் எதுவுமே இல்லாமல் இது நம்ம போட்டோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உள்ளார எந்த வித காற்றும் இல்லாமல் பாருங்கள், எந்த வித காற்றும் இல்லாமல் நல்லா இப்படி வச்சிடலாம். கட் பண்ணுங்க. இப்போ நம்ம கட்டிட்டோம். இப்போ கேப் இல்லாமல் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம நூல் அங்கே பார்த்தோம்ல, அந்த நூலை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டுறோம். பாருங்கள், நல்லா இறுக்கமாக, கேப் இல்லாமல் இறுக்கமாக இந்த மாதிரி சாதாரண முடிச்சு போட்டு வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ கீழே அதே மாதிரியே ஒரு நூலை போட்டு நம்ம கட்டுறோம். இது வந்து உங்களுக்கு 15 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கவர் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஓடுனது அழகாக இதில் தெரியும். அதுக்காக தான் இந்தமாரி கட்டுறதே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இப்போ இந்தமாரி கட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம். நம்ம முன்னாடியே வேர் பிடிச்சதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்தமாரி விடாமல் இதில் நம்ம ஒரு டேட்டு, ஏதாச்சும் ஒரு லேபிள் அதுமாரி இருந்துச்சுன்னா இதில் நம்ம டேட் போட்டு வச்சிட்டோம்னா அது இன்னும் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்தாலே இதில் நம்மளுக்கு வேர் வந்துடும். இதை நம்ம இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம இந்த கட்டிங் போட்டிருக்கோம். இங்கே நம்ம அறுத்து இதை கீழே வச்சிடலாம். ஆனால் இது இப்படியே விடக்கூடாது. இதில் 2 கீறல் போடணும். ஏன்னா இதுக்கு காத்தோட்டம் கிடைக்கணும்.
அதனால சும்மா மேலால கீழே போட்டு ரொம்ப கிழிச்சிங்கன்னா மண்ணெல்லாம் கீழே கொட்டிடும். அதனால மேலால ஒரு கீரல், இங்கே ஒரு கீரல், ஒரு 3 கீரல் சும்மா ஒரு இதுக்கு தான். டெய்லிக்கும் தண்ணி தெளிக்கணுமா? இல்லை, இதுக்கு தண்ணி தெளிக்க தேவையில்ல. இருந்தாலும் இது வந்து இப்போ இது நம்ம ஏரியா வந்து நிழல்ல இருக்கிற வாசி இது போதும். இதுக்கு வந்து தண்ணி தெளிக்க தேவையில்ல. உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். நீங்க இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 நாள் 1 நாள் கழிச்சு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு இல்லை அப்படின்னு தோன்றுனுச்சுன்னா ஒரு இங்கு ஃபில்லர் அது மாரி ஏதாச்சும் வச்சு அதில் தண்ணி எடுத்து இதில் நீங்கள் தண்ணியை அமுக்கிடலாம். இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் வச்சு தண்ணி இதில் ஒரு 2 சொட்டு, இந்த ஓட்டையில் ஒரு 2 சொட்டு, அந்த மாரி பரவலாக ஊற்றி பண்ணிடலாம். இது ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா சேறு மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறே பிடிக்காது. இப்போ இதை பார்த்துட்டோம். இது எந்த தண்டில் வேணாலும் போடலாமா சார், இல்லை இதுக்குன்னு ஏதாச்சும் தேர்ந்தெடுக்கணுமா? இல்லை, நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த இளம் தண்டு இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மாரி இது வந்து இப்போதான் நம்ம ரோஸ் பூத்து கீழே இருந்து கிளச்சி வர தண்டு. இது ரொம்ப பிஞ்சாக இருக்கும். இப்படி வளைச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இப்போ இந்த மாரி தண்டில் போட்டோம்னா உங்களுக்கு எந்த வித ரிசல்ட்டும் கிடைக்காது. இதனால எந்த பயனும் இல்லை. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு இல்லாட்டி ஒரு 1/2 இன்ச் அந்த மாரி ஒரு விட்டம் இருக்கணும். நீங்கள் இந்த லேயரை உரிச்சு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேயரை இப்படி இந்த மாரி நம்ம பிளேடை வச்சு சுற்றி இந்த மாரி உரிக்கிறப்பே அழகாக உரிக்க வரணும். அந்த தண்டில் மட்டும்தான் கட்டணும். இந்த தண்டுலலாம் நீங்கள் இப்போ பிளேடை வச்சு சுற்றினீங்கனாலே இது உடஞ்சிரும். அதனால் இதில் கட்டுறதுல எந்த பயனும் இல்லை. இந்த செடி ஒரு வருஷம் ரோஸாக இருக்கணும். நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், இதுலேயே கட்டி பார்ப்போம் அப்படின்னா அதுலலாம் வராது. ஏன்னா இப்போ தான் அது வந்து இளங்கன்று. இப்போ இந்த மாரி இருக்கிறத கட் பண்ணி வைக்கிறதுலையே இப்போ நீங்கள் இங்கே ஒரு மண் வச்சு கட்டினீங்கன்னா வராது. ஏன்னா அது வந்து இளங்கன்று, அதுலேருந்து வராது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செடியாக இருக்கணும். அவ்வளோதான். நம்ம 30 நாள் ஆச்சு. இப்போ அந்த கண்ணில் இருந்து நம்ம வெட்டியிருக்கோம். பாருங்கள், வேர் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள் வேர். இங்கே பாருங்கள், வேறு அழகாக பிடிச்சிருக்கு, பார்த்தா தெரியுது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒரு பை எடுத்துக்கோங்க. இது பால் கவராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கவராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை அழகாக வச்சிடுறோம். பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேக்கெட் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்தமாரி ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம முன்னாடி பார்த்த மாரி சாதாரண மண். நான் மீண்டும் சொல்கிறதா தான், இதுக்கு எந்த வித உரமும் போட்டுறாதீங்க. சாதாரண மண் தான். சாதாரண மண் போட்டு இப்போ செடி எடுத்துக்கிட்டோம். இந்த செடியை அழகாக உள்ளார வைக்கிறோம். அழகாக சென்டராக உள்ளார வைக்கிறோம். உள்ளார வச்சுட்டு இப்போ இந்த மண் இருக்குது பாருங்கள், அதை சைடில் அப்படியே போடுறோம். சைடில் அழகாக போடுறோம். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி சாதாரண மண் இருந்தாலே போதுங்க. இதில் எந்த யூரியாவோ நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம். அதனால் எந்த வித யூரியா எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறோம். பாருங்கள், அழகாக எளிய முறையில் நம்ம நர்சரியில் தான் இவ்வளோ நாள் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்திருக்கோம் ரோஸை. ஆனால் நம்ம வீட்டிலையே, ஆனால் இப்போ நம்ம நர்சரியிலேருந்து வாங்கின செடியை நம்ம தொட்டியில் வச்சுருப்போம். அது வந்து ஒரு வருஷத்துலேயே பூக்கிறதெல்லாம் நின்றும். அந்த மாரி நின்ற மாரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன மாரி இந்த மாரி அரிஞ்சு அதுக்குள்ளார பேக்கெட் கட்டி பொட்டலாம் கட்டி இன்னொரு புது செடி உருவாக்கிடுங்க. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சமாகும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து செடி வாங்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ அழகான செடி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் வளர விட்டு இதை இந்த பேக்கெட்டை பொத்து நம்ம அழகாக நம்ம வந்து நிலத்துல வச்சிடலாங்க. அப்புறம் இதிலேருந்து நம்ம நிறைய செடியை பெருக்கலாம். அவ்வளோதாங்க.